என் பேர் தனுஸ்ரீ. எனக்கு 2 வயசு இருக்கும்போதே அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். எனக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிறது தான் லட்சியம். பிகாம் எடுத்து படிக்க போகிறேன் காலேஜில். அதுக்கு எனக்கு அண்ணா தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஹலோ, என் பேர் சுரேன்குமார். எனக்கு அப்பா இல்லை, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க ஹார்ட் பேஷண்ட். படிக்க கஷ்டப்படும் போது வில்லேஜ் பெல்ஸில் தான் எனக்கு படிக்க உதவி பண்ணாங்க. இப்போ ராம்கோ சிஸ்டமில் 11 lakhs சம்பளத்தில் வேலை பார்க்குறேன். என் பேர் அசோதனி. நான் காணி மலைவாழ் மக்கள் பொண்ணு. நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அம்லி ஸ்கூலில் 12th முடிச்சிருக்கேன். இப்போது நான் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் சண்முகப்பிரியா. நான் சிங்கிள் பேரண்ட் சைல்டு. நான் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் படித்தேன். எனக்கு ஐஏஎஸ் ஆகணுங்கிறது பெரிய கனவு. அதுக்கு பிகாம் எடுத்திருக்கேன். அதுக்கு வில்லேஜ் பெல்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால தேங்க்ஸ் அண்ணா. என் பேர் நிதா. நான் காணி மக்கள் உள்ள பொண்ணு. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அரசு பழங்குடியினர் பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கேன். நான் இப்போது மேல் படிப்புக்காக பிஎஸ்சி ஜுவாலஜி எடுத்திருக்கேன். அதுக்கு ஃபீஸ் கட்டுறதெல்லாம் அண்ணன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. என் பேர் ஹரிஷா. நான் காணி மலை கிராமத்தை சேர்ந்தவா. இந்த வருஷம் 12th முடிச்சிருக்கேன். காலேஜில் பிஏ தமிழ் போட்டிருக்கேன். அதை படிக்க வைக்கிறேன்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. அண்ணன் உதவுனதுக்கு அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் பூபனா. நான் சிங்கிள் பேரண்ட் சைடு. எனக்கு அப்பா மட்டும்தான். அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் படித்தேன். 12th 533 மார்க்கு. ஐஏஎஸ் ஆகணுங்கிறது தான் என்னோடய கனவு. அடுத்து நான் மேல் படிப்பு பிகாம் படிக்க போகிறேன். பிகாம் படித்து ஐஏஎஸ் ஆகணும். இதுக்கு எனக்கு வில்லேஜ் பெல்ஸ் தான் ஃபீஸ் கட்டி ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வில்லேஜ் பெல்ஸ் முதல்ல சின்னதாக ஆரம்பித்தோம். அதாவது ஒரு 5 பேரை நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5000 ஃபேமிலியை நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஒரு 100 குழந்தைங்களுக்கு மேலே கல்லூரியில் படிக்க வச்சுருக்கோம். சென்னையில் அனிமேஷன் விளம்பரங்கள் செய்யும் சிறு நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்த தன்னை பழங்குடி மக்களின் கல்விக்காக உழைக்க தூண்டியது தனக்கு ஏற்பட்ட பிரெயின் டியூமர் தான் என்கிறார் வில்லேஜ் பெல்ஸ் நிறுவனத்தை நடத்தி வரும் கௌதம் கண்ணன். அறுவை சிகிச்சைக்கு பின் சொந்த ஊருக்கு திரும்பி ஓய்வு எடுத்த நாட்களில் வாழ்க்கையை மீண்டும் துணிவோடு எதிர்கொள்ள கற்றுத்தந்தது பழங்குடி மக்களின் நெஞ்சுரம்தான் என்கிறார் கௌதம். கொரோனா காலத்தில் குட்டிக்கரடு அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் ஏரியா 7 நாள் டீ மட்டுமே குடிச்சிட்டு இருக்காங்கன்னு நியூஸ் சேனலில் வந்ததை பார்த்து தான் நாங்கள் முதன்முறையாக பழங்குடியினரை பார்க்குறோம். நாங்கள் அதுக்கு முன்னாடி மலைவாழ் மக்களை நாங்கள் பார்த்ததே கிடையாது. நான் இப்போ அவங்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு நான் மளிகை ஜாமான் கொடுக்குறேன், வீடு கட்டி கொடுக்குறேன், மருத்துவ செலவு பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஒரு நிலையான சேவை கிடையாது. ஏன்னா இதெல்லாம் அழிஞ்சு போகிற பொருள் தான். இதுக்கு ஒரே முடிவு கல்வி மட்டும்தான். ஸோ அந்த கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பெரிய நோக்கம். கடைசி காட்டிலேருந்து இங்கே வரணுன்னா ஃபுல் மேடாக தான் இருக்கும். நடந்து தான் வரணும், பஸ்ஸெல்லாம் வராது. அதுவும் தினம் போய் வர்றது கஷ்டம்தான். காலையிலேயும் நடக்கணும், சாயந்தரமும் நடக்கணும். அதனால யாருமே போக மாட்டாங்க. அப்படி நடந்தாலும் ஒரு காலையில் வெள்ளனா போகிறப்பெல்லாம் காட்டு எருமை, பன்னி அதெல்லாம் இருக்கும். அதுக்கு பயந்தே வீட்லேயும் அனுப்ப யோசிப்பாங்க. என் பிள்ளை சின்ன வயசுலேருந்தே கடைசி கேட்டுக்கு அதாவாக தாட்டி விடுவேன். ஒன்றும் வராது உனக்கு, நீ போ துணிச்சலாம் அப்படி சொல்லுவேன். ஒரு பேங்கு பாஸ்புக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க மேம். அப்போ நான் அதை எழுதி கொடுக்க போகணும்ல, அது எனக்கு தெரியாது. படித்தா இருந்தால் தானே தெரியும். அப்போ ஒருத்தரை நான் கேட்டேன், வாங்க இதை மட்டும் பாஸ்புக் போடுறதுக்கு எழுதி கொடுங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, 400 ரூபா சம்பளம் பிரியாணி வாங்கி கொடுத்தாத்தே நான் எழுதி கொடுப்பேன்னு சொன்னாங்க. அந்த வைராக்கிய என் மனசுக்குள்ளே இனி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படியாவது மழையாக வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணை நம்ம படிக்க வச்சே ஆகும். அதனால நாங்கள் ஹெல்ப் கேட்டோம், நிறையா பக்கம் ஹெல்ப் கேட்டோம், யாருமே பண்ணல. அப்புறம் சார் தான் பண்ணார். இன்றைக்கி சார் எனக்கு பெரிய காலேஜில் சேர்த்து விட்டுருக்கிறாரு. இன்றைக்கி நான் காலேஜ் போனேன், எனக்கு இவ்வளோ பெருமை. இவ்வளோ தண்டி காலேஜில் நம்ம பிள்ளை படிக்குதா அப்படிங்கிறத அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது ஒரு சந்தோஷம் தானே மேம். அந்த வாய்ப்பு கிடைக்காதுல்ல. பின்னாடி நிறைய கலெக்டர், நிறைய டாக்டர், நிறைய லாயர்ஸு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.